ப்ரோ இந்த ஸ்பீக்கரை ப்ளூடூத்தாக மாற்றி போடுங்க ப்ரோ. ப்ரோ இதையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பசங்க கூட பாட்டு கேட்க. எதுக்கு ப்ரோ? பசங்க கூட பாட்டு கேட்க. ரைட்டு, எப்போ ப்ரோ வேணும்? ஒரு ½ ரைட்டு ப்ரோ, பண்ணி கொடுத்தா. சரி ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா நம்ம ப்ரோ, அதான் நம்ம ஜாய் ப்ரோ வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து ப்ரோ இதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றி கொடுங்க, பசங்களா அட்டியில் உட்காந்து பாடிக்கிட்டு அதுக்கு மேலே அவர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம். ப்ரோ இதில் எப்படி சார்ஜர் பின் சொல்கிற மாதிரியா இல்லை கரண்ட்டாக இல்லாட்டா கரண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கா ப்ரோ? சார்ஜர் சொல்லுங்க மட்டும் பண்ணுங்க. ரைட்டு ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கில் இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பீக்கர் வந்து போய் தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேட்டரி லைன், அதாவது சார்ஜர் பேன்லேருந்து லைன் எடுத்துருக்கோம். பேட்டரிக்காக செக் பண்ணி பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் எடுக்குது. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து கழட்டி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கழட்ட போகிறோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கழட்டியாச்சு. இந்த பின்னை நமக்கு இந்த வயரெலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த வயரை கட் பண்ணி விட்ருவோம். நம்ம வேறு வயர் போட போகிறோம், அதனால் கட் பண்ணியாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று, இந்த மாதிரி ப்ளூடூத் போர்டு எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. அந்த போர்டை தான் வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பழைய சார்ஜர் பின் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை வந்து டேரக்ட் 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். இந்த டப்பா வந்து எடுத்தாச்சு. இந்த ஆடியோ போர்டில் வந்து 5 வோல்ட் ப்ளஸ்லேருந்து 10 வைக்க போகிறோம். இந்த ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடு இருக்கிறது எர்த்து. ஃபைனலி 10 வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது போர்டு, அதாவது அவுட்புட் ஸ்பீக்கர் லைன் அடுத்து 10 வைக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் 10 வைக்க போகிறோம். ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்பீக்கர் 10 வைக்க போகிறோம். வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து இப்போ உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த வயர் கட்டாத அளவுக்கு இருக்கணும்ல, ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஃபிட் பண்ண ஒட்ட போகிறோம். இது கீழே விட்டுக்குவோம். வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து வேலை பார்த்தீங்கன்னா 175% இதாகிடுச்சு. இது வந்து மூட போகிறோம். இப்போ முடியாச்சு. இப்போ கடைசியாக ஸ்க்ரூ போட போகிறோம். இது ஸ்க்ரூ போட போகிறோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கொடுத்த ஸ்பீக்கர் வெற்றிகரமாக வேலை பார்த்து முடிச்சாச்சு. இது செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது 220 வாட்ஸு சாதா டப்பு சொரியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பின்னு சொரியாச்சு. ஏன்னா சாதர் போடலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற நிலையில் சாதர் போட்டு எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ரெடி பண்ணாச்சு ப்ரோக்கு. இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணணும், சவுண்டு கேட்கும். ஒரு சவுண்ட் கேட்டோனையும் இப்போ வந்து பழைய மாடல், அதாவது முதல்ல ப்ளூடூத் வந்து பட்டன்ஸில் தான் இருந்துச்சு. அதனால் பட்டன்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த செல்லு பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸு. இதில் ப்ளூடூத் அப்ஸ்லாம் இருக்கும். ப்ளூடூத் இருக்குது, கொடுத்துட்டு பேர்டிஎஸ் கொடுத்தோம்னா அப்படின்னு அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிட்டேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாலோனிக்ஸ் பிடி ஸ்பீக்கர் இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அடுத்து வந்து சாங்ஸ் போட போகிறோம்.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.